அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி பேரில் இடம்பெறும் மோசடி. யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானம். இளங்குமரன் எம்பி உறுதி. மீண்டும் தலைதூக்கும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடு. அரசின் விசேட நடவடிக்கை. ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினால் விசாரணை. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு 389 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. மஹிந்தவுக்கும் நாமலுக்கும் உயிர் அச்சுறுத்தல். அரசியல் பழிவாங்கலுக்காகவே ராணுவ பாதுகாப்பு நீக்கம். சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. தேசிய பாதுகாப்பு பற்றிய புரிதல் உள்ளதா? மஹிந்தவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டமை தொடர்பில் நாமல் கேள்வி. தோட்ட மக்களை வெளியேற்றும் முயற்சி. மனோகணேசன் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். யாழ் மாவட்டத்தில் உணவு நிலையங்களில் திடீர் சோதனை. வைத்தியசாலைக்குள் சுத்தியலுடன் அத்துமீறி நுழைந்த 2 போலீசாரினால் கைது. யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாடு பொருளாதார ரீதியில் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அதிகமானோர் வெளிநாடு செல்ல முயற்சிப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இன ஐக்கியத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டு ஒன்றை உருவாக்கி வெளியிட்டுள்ளோம். கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். வெகு விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும். மக்கள் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பிற்கு செல்வதற்கு அதிக பணம் செலவழிப்பதுடன் சில முகவர்களால் ஏமாற்றப்படுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைதூக்கும் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் தலையீடு செய்து வருவதாக தெரிவித்தார். பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆனால் இது ஒரு நிகழ்ச்சி மற்றும் 2 வார நடவடிக்கைகளால் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு படையினர் படிப்படியாக இதில் தலையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரை கொள்கை தொடர்பில் நிதியமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் இறக்குமதி செய்யப்படும் திகதி மற்றும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகள் மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் வைத்தியசாலை மற்றும் வைத்திய நிலையங்களில் கட்டண அறவிடுவது தொடர்பான வரையறைகளை விதிப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசாங்க உறுப்பினர்கள் ஊடகங்களிடம் பேசுவதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார். கட்சியின் அனுமதி தேவை என கோரிய நீதியமைச்சர் நேர்காணலை நிராகரித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த நலிந்த ஜெயதிச, எமது எம்பிக்கள் எவருக்கும் கருத்து தடை இல்லை. அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் சுதந்திரம் உள்ளவர்கள். இருப்பினும் செயல்முறை நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முடிவுகளை தெரிவிக்கும் வகையில் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை கேட்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் சீரற்ற காலநிலையினால் 6 வகையான பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக ஹெக்டேர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாவை இழப்பீடாக வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதற்கமைய நெல், சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம் மற்றும் சோயா ஆகிய பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக இந்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்காக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை கொண்டு இந்த இழப்பீடுகளை செலுத்துவதற்கு விவசாய மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பண்டிகை காலத்தையொட்டி யாழ் மாவட்டத்தில் உணவு கையாளும் நிலையங்களின் சுகாதார நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் வடமாகாண சுகாதார பணிப்பாளரின் வழிகாட்டலின் கீழ் இன்று திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆகேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம், நல்லூர், உடுவில் ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இக்கள பரிசோதனையில் சுகாதார திணைக்களத்தைச் சேர்ந்த 9 குழுக்கள் ஈடுபட்டிருந்தன. இவர்களால் இன்று 76 உணவு கையாளும் நிலையங்கள் மேற்பார்வை செய்யப்பட்டன. இவற்றில் 28 உணவு கையாளும் நிலையங்களில் குறைபாடுகள் காணப்பட்டிருந்தன.
12 உணவு கையாளும் நிலையங்களுக்கு குறைபாடுகளை சீர் செய்யும்படி எழுத்துமூல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. 15 உணவு கையாளும் நிலையங்களில் தரமற்ற உணவுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 உணவு கையாளும் நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன் தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் உள்ள ஏனைய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் இப்பரிசோதனை நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை பாரதூரமானது எனவும் அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாதுகாப்பை நீக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கிய குழுவிற்கு உண்மையில் தேசிய பாதுகாப்பு பற்றிய புரிதல் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கைகளின் அடிப்படையில் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தால் புலனாய்வு அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட தற்போதைய அரசாங்கமே விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அத்தோடு ராஜபக்சக்கள் எப்போதும் இந்த நாட்டின் இயல்புக்கு ஏற்ப தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தரப்பினர் என தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசேட விசாரணையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விசாரணையை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுக்குமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் நேற்று முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்திறனிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களிடம் காணொளி அழைப்புகள் மூலம் பணம் சேகரிக்கும் மோசடியில் தன்னை போன்று பாவனை செய்து ஒருவர் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்தோண்டியத்தை தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். என் பெயரை பயன்படுத்தி என்னை போல் ஆள்மாறாட்டம் செய்யும் ஒரு நபர் அல்லது குழு பல வெளிநாடுகளில் என் பெயரில் நன்கொடை சேகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்துகிறார். ஜப்பான், தென்கொரியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எங்களுடன் நட்பாக உள்ளவர்களை அவர்கள் அழைத்துள்ளனர். முதல் சில வினாடிகளுக்கு வீடியோ கால் எடுக்கிறார்கள். தெளிவில்லாமல் உடம்பு சரியில்லை என்றும் குரல் தெளிவாக இல்லை என்றும் கூறி அவர்கள் உதவி கேட்கிறார்கள். அதற்காக அவர்கள் பல வங்கி கணக்குகளையும் வழங்கியுள்ளனர். இது எங்களுக்கு கிடைத்த தகவல். இந்த தகவல் இன்று குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களிடமும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமும் நாம் கோருவது என்னவென்றால், நானோ எமது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ இவ்வாறு அழைத்து பணம் கேட்பதில்லை. பணம் கேட்டால் பொறுப்பான அமைப்புகள் மூலம்தான் நடக்கும். எனவே இவ்வாறு எந்த வகையிலும் எவருக்கும் பணம் செலுத்த வேண்டாம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு உயர் அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பு அரசியல் பழிவாங்கலுக்காக நீக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்குவது ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டமை முறையற்றதொரு செயற்பாடாகும். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கு இன்று பாதுகாப்பு ஏதுமின்றி மக்கள் மத்தியில் செல்வதற்கான சூழலை மஹிந்த ராஜபக்சவை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ராணுவத்தினர் தமது சொந்த ஊர்களுக்கு சவப்பட்டியில் செல்லும் யுகத்தை மஹிந்த ராஜபக்சவை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆகவே அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது ஒவ்வொரு பிரஜைகளினதும் தலையாய கடமையாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையிலும் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளமை முறையற்றதொரு செயற்பாடாகும். இதனை அரசியல் பழிவாங்கலாகவே குறிப்பிட வேண்டும். தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் முறையற்ற வகையில் செயற்படுகிறது. அரச வரப்பிரசாதங்களை பயன்படுத்துவதில்லை என்று குறிப்பிட்ட ஆளும் தரப்பினர் அரசு சிறப்புரிமைகளை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள். நாட்டு மக்கள் வெகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடும் தரப்பினருடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலின் போது எம்மை விட்டுச் சென்றவர்கள் இன்று அரசியலில் இருந்து காணாமல் போயுள்ளார்கள். அடுத்த தேர்தலில் எந்த தரப்பிலிருந்து போட்டியிடுவது என்பது அவர்களுக்கு கேள்விக்குறியாகியுள்ளது. ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்றார்.
நத்தார் பண்டிகையை முன்னிட்டு 389 சிறை கைதிகள் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நாளைய தினம் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 4 பெண் கைதிகளும் 395 ஆண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்று வரும் கைதிகளும் அபராதம் செலுத்த முடியாமல் நீண்டகாலம் சிறை தண்டனை பெற்று வருபவர்களும் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மருந்தாளர்களுக்கான வெற்றிடம் நிலவுவதாக தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட தலைவர் ஹேமந்த விஜயசேகர இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சட்ட ரீதியாக மருந்தகங்களை முன்கொண்டு நடத்துவதற்கு பாரிய அளவில் மருந்தாளர்களுக்கான வெற்றிடம் நிலவுகின்றது. அந்த நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் கூடிய விரைவில் மருந்தாளர்களை உள்ளிருப்பதற்கான செயற்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. இதன் காரணமாகவே அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம். அத்துடன் குறித்த துறையுடன் தொடர்புடைய ஏனைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றோம். எதிர்காலத்தில் உரிய முறையில் மருந்தகங்களை நடாத்துவதற்கான இயலுமை ஏற்படுத்தப்படும் என கருதுகின்றோம். இந்த நிலையில் உரிய பயிற்சியுடன் கூடிய மருந்தாளர்களை உள்ளிருப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி டிப்போ சந்தியில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மகஜர் ஒன்றும் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை வைத்தியர் என அடையாளப்படுத்திய நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள பிழையான தகவல்கள் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் அரசாங்கத்தின் கூற்றுக்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளை மையப்படுத்திய சதி திட்டத்தை முன்வைத்துள்ளது. இதை அவர்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சதி என்று சித்தரிக்க முயன்றனர். ஆனால் அந்த ஆவணம் அவைத்தலைவர் அலுவலகத்தில் இருந்து வந்தது என்பது இப்போது தெளிவாகிறது. இப்போது என்ன சொல்வார்கள்? இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பிலான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நாணயக்காரவை அழைத்திருந்தேன். நீதியமைச்சர் தனது கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார். அவருக்கு கருத்து தெரிவிக்க கட்சியின் அனுமதி தேவை. ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்கள் முன் தோன்ற கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளார் என்றார். லயன் குடியிருப்புகளிலிருந்து மக்களை வெளியேற்ற தோட்ட நிர்வாகங்களுக்கு உடன் தடை விதிக்குமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் ஜனாதிபதி அனுரவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஜனாதிபதி அவர்களே, தோட்டங்களில் வாழும் மக்கள் இந்த நாட்டின் சட்ட ரீதியான குடிமக்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் சுமார் 200 வருடங்களாக தலைமுறையாக லயன் குடியிருப்புகளில் வாழும் அப்பாவி ஏழை மக்களை தோட்ட நிர்வாகிகள் பல காரணங்களை சொல்லி வெளியேற்ற முயல்கிறார்கள். ஏற்கனவே நிற்கதி நிலையில் வசிக்கும் மக்களை வெளியே போக சொன்னால் அவர்கள் எங்கே போவார்கள்? தற்போது ரத்னபுரி, எகலியகொடை, சண்டர்லைன் தோட்டத்தில் இத்தகைய முயற்சி நடக்கிறது. நமது மக்கள் தோட்டங்களில் வேலை செய்கிறார்களோ இல்லையோ, தோட்டங்களில் வாழும் மக்கள் எக்காரணம் கொண்டும் தோட்ட நிர்வாகிகளால் வெளியேற்றப்படக்கூடாது என்ற அவசர தடை பணிப்புரையை தோட்ட நிறுவனங்களை நோக்கி நீங்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும். வெறுமனே தோட்டங்களில் வேலை செய்யவில்லை என்று வெளியேற்ற இது ஒன்றும் டிபார்ட்மெண்ட் பணியாளர்கள் வீடுகள் அல்ல. கடந்த காலங்களில் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்ற போது ஸ்தலத்திற்கு சென்று நாம் அவற்றை எதிர்த்து போராடியுள்ளோம். அப்போது பாராளுமன்றத்தில் இவை பற்றி உங்களுடன் நான் பேசியுள்ளேன். இது உங்களுக்கு தெரியும். பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களையும் தோட்ட தொழிற்துறையை மாற்றியமைக்கும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறை மாற்றம் நடைமுறையாகும் வரை தோட்டங்களில் வாழும் எவரையும் வெளியேற்றக்கூடாது. நாம் அதற்கு இடம் தர மாட்டோம். அனுரகுமார் அரசாங்கம் பெருந்தோட்டங்களில் நிலவும் சிஸ்டத்தை முழுமையாக மாற்றட்டும். புதிய காணி உரிமை வழங்க முன்னர் முதலில் அங்கு ஏற்கனவே வசிப்பவர்களை அடாத்தாக வெளியேற்றுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார் அறிவிக்கட்டும். தமிழ் முற்போக்கு கூட்டணி அதற்கு முழு ஒத்துழைப்புகளை வழங்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை விழித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மனோகணேசன் அனுப்பி வைத்துள்ள அவசர கடிதம் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றி மனோகணேசன் மேலும் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாவது,
எங்களது ஜனநாயக மக்கள் முன்னணியின் தொழிற்சங்க விவகார உபதலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ரத்னபுரி மாவட்ட அமைப்பாளருமான சந்திரகுமார் ரத்னபுரி எகலியகொடை புசுல்லாப பிளான்டேஷன் சண்டர்லேன் தோட்டத்தில் வசிக்கும் எஸ் காந்திமதி எம் தவகுமார் ஆகியோருக்கு இந்த தோட்ட நிர்வாகியால் அனுப்பப்பட்டுள்ள கடித நகல்களை எனக்கு அனுப்பி இந்த விவகாரத்தை எனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இன்று பாராளுமன்ற சபை நடக்குமானால் உடனடியாக இதை சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். தற்போது பாராளுமன்ற விடுமுறை, ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அவசர கடிதம் எழுதியுள்ளேன். ரத்னபுரி எகலியகொடை புசுல்லாப பிளான்டேஷன் சண்டர்லேண்ட் நிர்வாகியால் அங்கு வசிக்கும் சம்பந்தப்பட்ட இவருக்கு அனுப்பப்பட்டுள்ள இக்கடிதங்களின் நகல்களையும் எனது கடிதத்துடன் இணைத்துள்ளேன். இவை அனைத்தும் எனது அலுவலக பணியாளர் மூலம் இன்று பிற்பகல் 2 மணியளவில் ஜனாதிபதி செயலகத்திற்கு கையளிக்கப்பட்டுள்ளன. வெள்ளை ஆட்சியாளர்களிடமிருந்து உள்நாட்டு கம்பெனி நிர்வாகம் தோட்டங்களை பெற்றுக்கொண்டு அதை ஆண்டான் அடிமைத்துவ நோக்கில் செயற்படுகிறது. அதன் பெயர் மாடர்ன் ஸ்லேவரி என்ற நவீன அடிமைத்துவமாகும். இதுதான் இன்றைய பெருந்தோட்டங்களில் நிலவும் சிஸ்டம். இதை மாற்ற வேண்டும். இந்த சிஸ்டத்தை மாற்றுவது லேசான காரியமல்ல. நாம் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இந்த சிஸ்டத்தை 7 பேஜ் காணி, தனி வீடு, மேலதிக பிரதேச சபைகள் என படிப்படியாக மாற்றி வந்தோம். இனி இப்போது ஆட்சிக்கு வந்துள்ள அனுரகுமார அரசாங்கம் பெருந்தோட்டங்களில் நிலவும் சிஸ்டத்தை முழுமையாக மாற்றட்டும். புதிய காணி உரிமையை வழங்க முன்னர் முதலில் அங்கு ஏற்கனவே வசிப்பவர்களை அடாத்தாக வெளியேற்றுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார அறிவிக்கட்டும். தமிழ் முற்போக்கு கூட்டணி அதற்கு முழு ஒத்துழைப்புகளை வழங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். வைத்திய பணிப்பாளரின் உரிய அனுமதியின்றி வைத்தியசாலையில் அத்துமுறை உட்பிரவேசித்த 2 கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த வைத்தியசாலையில் 2 அனுமதியின்றி உட்பிரவேசித்ததாக அங்கு பாதுகாப்பு பணிக்கு பொறுப்பான அதிகாரியினால் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடிற்கமைய 2 கைது செய்த கல்முனை தலைமையக போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கைதானவர்கள் கல்முனை மாநகரில் உள்ள பிரபல ஆடையம் ஒன்றின் பணியாளர்கள் என்பதுடன் வைத்தியசாலை பணிப்பாளரின் முன் அனுமதியின்றி சுத்தியலுடன் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து வைத்தியசாலையில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடி முரண்பாடான கருத்துக்களை வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தரிடம் தெரிவித்துள்ளதாக விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது. எனினும் கைதானவர்கள் வழமை போன்று தாங்கள் புதிய ஆண்டிற்கான நாட்காட்டி அரசு தனியார் திணைக்களங்களுக்கு கொழுவி அடிப்பதற்கு சென்றதாகவும் அதன்போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.